25 நாள் எப்படிதான் போகும் என்று சொல்லி தெரியவில்லை. இவங்களுடைய விளம்பரத்துக்கு எப்படியாவது வாயில ரொம்ப அசிங்கமா தான் வருது, பேசலாம்னு நினைக்கிறேன். வேணாம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றப்படுமா? அது கண்டிப்பாக போகிறார். இல்ல தீபம் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த தீபத்தை ஏற்றுவதற்குத்தான் பாரத பிரதமர் கண்டிப்பாக செல்கிறார். இந்த திமுகவுடைய அரசை இப்பொழுது இந்த பாரத பிரதமரை தடுத்து தான் பாருங்களேன். இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் எங்க போனார் சொல்லி தெரியல. ஆளுங்கட்சிக்கு சவால் விடுறீங்களா? கண்டிப்பாக சவால் விடுகிறேன். எஃப்ஐஆர் போட சொல்லிட்டு இன்னும் எஃப்ஐஆர் போடல. ஈடியினுடைய இயக்குனர் இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தப்பித்து விடுவோம் என்று சொல்லி, ஏன்னா முட்டாள்தனமான ஒரு காரியத்தை இன்னைக்கு திமுக செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 20 நாள் 25 நாள்கள் தான் இருக்குது. டேவிட்சன் ஆசீர்வாத் தூக்கி நீங்க லஞ்ச ஒழிப்புல போட்டா அவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாரா? உங்களை காப்பாத்திருவாரா? டேவிட்சன் ஆசீர்வாதம் தன்னுடைய குடும்பத்துக்கும் கோபால குடும்பத்துக்கும் ஏடிஜிபியா இத்தனை நாள் உங்களுக்கு குப்பை போட்டு இருந்தாரு, உங்களுக்கு சால்வை எடுத்தாரு, உங்களுக்கு மொரபாரசு செய்தாரு. இவரை தூக்கி அங்க ஆபத்து வர போதுன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புல போட்டாலும் இன்றைக்கு இயக்குனர் உள்ளே வந்து விட்டார். தேனியை திமுகவின் கோட்டையாக மாற்றுவேன். அப்ப ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு சிறிய லெவல் தான், ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தான் இருக்குது. அந்த ஆல்ரெடி தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போலதான் மக்கள் நீதி மையத்துல மகேந்திரன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திமுக போனாரு. அதுக்கு பின்னாடி யார் போனது? கோபாலபுரத்தினுடைய வாட்ச்மேனா கமலஹாசன் போயிட்டாரு. இப்படிப்பட்ட முட்டாள் பசங்க முதலமைச்சரா இந்த தமிழகத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் 20 நாள் 25 நாள் எப்படிதான் போகும் என்று சொல்லி தெரியவில்லை. இவங்களுடைய விளம்பரத்துக்கு எப்படியாவது, அதாவது வாயில ரொம்ப அசிங்கமா தான் வருது, பேசலாம்னு நினைக்கிறேன். வேணாம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணி சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சாமியல் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் ஒரு சிறப்பான திட்டங்களை அறிவித்துவிட்டு மதுரைக்கு வர இருக்கிறார். இந்த மதுரை அப்படின்னாவே பற்றி எரிந்த திருப்பரங்குன்றம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு திமுக வாயே திறக்காம அமைதியாக இருக்கிறது. எய்ம்ஸ் இங்க இருக்கு, அந்த செங்கல் திருடன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர் எல்லா இடங்களிலுமே ஒட்டப்பட்டு இருக்கு. இந்த மோடி அவர்களுடைய வருகை எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொன்னதுக்கே திமுக அலர்னாங்க. இது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை நாட்டு மக்களின் சார்பாக வரவேற்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வார்த்தையை நீங்க பதிவிட்டீங்க, செங்கல் திருடன் என்று சொல்லி. ஒரு சாதாரண மாங்காய் திருடினாலே காவல்துறை வழக்கு போடுது. ஆனால் எய்ம்ஸ்ல ஒரு கள்ள திருடி போன வாட்டி பிரச்சாரம் செய்தார்கள், எய்ம்ஸ் கட்டவில்லை என்று சொல்லி. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு எங்களுடைய பாரத பிரதமர் நிறைவேற்றும்படியாக தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் கொடுத்த 520 வாக்குறுதிக்கு மேலாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வாக்குறுதி கூட சரியாக நிறைவேற்றாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள். அந்த வகையில் இந்த செங்கல் திறனை கண்டிப்பாக இந்த ஒரு செங்கல் எடுத்துன்னு போயிட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கலனா இவர் ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் அறக்கல்லாலே அடிப்பாங்க. அதற்கான ஒரு பிரத்யேக ஒரு சூட்சமான காரியங்கள்லாம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உள்ள ஒரு செங்கலை காணோம். காவல்துறை புதிதாக வந்திருக்கிற இன்னைக்கு பாருங்க, எல்லா காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் புதுசா மாத்திருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரம் மாத்திருக்கிறாங்க. அவர்கள் கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கணும், காவல்துறை அழுத்தம் கொடுக்கணும். மதுரையில எய்ம்ஸ் ஜோடி செக்ஷன்ல இருக்கிற, ஏன்னா 2 எம்எல்ஏக்களும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். செல்லையா ஒரு எம்எல்ஏ என்று நினைக்கிறேன், இன்னொருத்தர் ஆர்பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள் முன்வந்து உதயநிதி ஸ்டாலின் மீது செங்கலை திருடி கொண்டு போன உதயநிதி மறுபடியும் செங்கலை கொடுக்கவில்லை என்றால் அவர் மீது கண்டிப்பாக அதற்கான வழக்கு பாயம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதுல அதிர்ச்சிகரமான ஒரு காரியம், நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட நாட்டு மக்களும் உற்று நோக்கி பார்த்திருந்த திருப்பரங்குன்றத்தினுடைய இஷ்யூ. பிரதமர் அவர்கள் சரியாக 5 மணிக்கு மேலாக அங்கே செல்கிறார். அதற்கு முன்பதாக ரயில்வே திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். இன்னொன்று எய்ம்ஸை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த எய்ம்ஸ் மூச்சுக்கு 300 தடவை போன எலெக்ஷன்ல கத்துனாங்க. இன்றைக்கு முதல்வருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே பாரத பிரதமரை அவர் ரிசீவ் பண்ண கண்டிப்பா போவாரா, இல்ல பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கு வைத்துக் கொண்டு இவர் பாரத பிரதமர் வரும்போதெல்லாம்
கொடைநாட்டுக்கும் கொடைக்கானலுக்கும் செல்லக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு பாருங்க இது ஒரு சாக்கு போகாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனா நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வந்தாலும் சரி, அங்க இருக்கிற பிரசன்ட் எம்பி, நாடாளுமன்றத்தினுடைய எம்பி வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, ஒரு நேர்த்தியான விஷயத்தை அது பாகுபாடு பார்க்காமல், அதாவது பாஜக ஆளும் ஸ்டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பாஜக எதிராக ஆளுகின்ற முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நாட்டு மக்கள் தான் தேவை என்று சொல்லி சொன்னதை பாஜகவுடைய அரசும் பாரத பிரதமரும் சரியாக செய்து கொண்டு வருகிறார்கள். மற்ற மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் எல்லாருமே வந்து அவர்களை வந்து ரிசீவ் பண்ணி அவர்களை வரவேற்று அவர்களுக்கான மரியாதையை செலுத்துகிறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய முதல்வர் இப்படி நடந்துக்கிறாரு. மற்ற மாநிலங்களில் பிரதமருடைய மரியாதை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மரியாதை என்பது வேறு. இவர்கள் வந்து ஒரு கர்ச்சனையான தோரணையான சிங்கம் வரும்போது ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இன்னொன்று, பிரதமர்ங்கிறது போன பிற்பாடு ஐயோ அவருக்கு கடிதம் எழுதும் வண்ணமாக ஒரு கீழ்த்தரமான முட்டாள்தரமான ஒரு காரியத்தை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது சென்னையில் பாரத பிரதமர் வந்தால் மாத்திரம்தான் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஐயோ நடா செய்வது என்று சொல்லி வந்து மேடையில உட்காருவார். சென்னையை தாண்டி மதுரையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், இப்படி பாரத பிரதமர் வரும்பொழுது இவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒளிந்து கொண்டு, ஏன்னா இவர் போன பிற்பாடு எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி மூச்சுக்கு 300 தடவை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு பேதையை போன்றவர்கள் பேதையா இருக்கிறார்கள், அவங்க முட்டாளா இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைத்துக் கொண்டு இவர்கள் கத்தி கொண்டு இருக்கிறார். எய்ம்ஸ் வரவில்லை என்று சொன்ன முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழியும் இன்றைக்கு எய்ம்ஸை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறார். யார் தலைமையில தூக்கி ஆடணும்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொண்டாட வேண்டும். நீங்கள் தானே கேட்டீர்கள், எய்ம்ஸ் வரவில்லை, செங்கலை கொண்டு வந்து செங்கல் மாத்திரம் தான் இருக்கிறதுன்னு சொல்லி ஊராய் சுற்றி திரிந்த கும்மாளம் அளித்துக் கொண்டு பிரதமரை கீழ்த்தரமாய் பேசி திரிந்து கொண்டிருந்த கோபாலபுரத்தின் குடும்பத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கு எய்ம்ஸை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? வீட்டுக்குள்ளதான். அட்லீஸ்ட் முதலமைச்சர் போனா கூட உதயநிதி போய் என்ன பண்ணணும், அவர் போய் ரிசீவ் பண்ணணும். இன்றைக்கு பாரத பிரதமர் இங்கிருந்து போன பிற்பாடு எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி ஒரு வெள்ள அறிக்கையை யாரோ எழுதி கொடுத்ததே கண்டிப்பாக எழுதுவார்கள். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் இன்னைக்கு பிரச்சார கூட்டம் வந்து நடக்க இருக்கிறது. இதுல முக்கியமாக அங்க திருப்பரங்குன்றம் போக மாட்டார். ஏன்னா முருகன் இங்க பக்கத்துல இருக்காருன்னு சொன்ன சேகர் பாபு மோடி அவர்கள் அங்க போக மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு போக இருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றப்படுமா? 5 மணி அளவில் கண்டிப்பாக பிரதமர் அவர்கள் அங்க கண்டிப்பாக போகிறார். இல்ல தீபம் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த தீபத்தை ஏற்றுவதற்குத்தான் பாரத பிரதமர் கண்டிப்பாக செல்கிறார். திருப்பரங்குன்றத்துறை இஷ்யூ பாத்தீங்கன்னா, நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் போட்ட அந்த தீர்ப்பையே மதிக்காமல் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய அறநிலைத்துறை அவர்கள் எவ்வளவு கட்டுப்பாடோடு கூட மக்களை திசை திருப்பி கலவரம் செய்து கீழ்த்தரமான அரசியல் எல்லாம் செய்தார்கள். அதையெல்லாம் முடிக்கும்படியாக நம்ம எத்தனையோ இதற்கு முன்னாடி இந்த பேட்டியெல்லாம் கண்டிப்பா நம்ம சொன்னோம், கண்டிப்பாக பாரத பிரதமர் திருப்பரங்குன்றம் போவார் என்று சொல்லலாம். உங்களுடைய நேர்காணலாம் நான் 2 முறை சொல்லியிருக்கிறேன் பேட்டியிலே. அந்த வகையிலே கண்டிப்பாக இன்றைக்கு பாரத பிரதமர் திருப்பரங்குன்றம் போவார். திருப்பரங்குன்றத்திலே கண்டிப்பாக தீபம் ஏற்றுவதற்கு 100க்கு 100 விழுக்காடு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இப்ப தடுக்க சொல்லுங்க இந்த திமுகவினுடைய அரசை. இப்பொழுது பாரத பிரதமரை தடுத்து தான் பாருங்களேன். இப்ப அறநிலையத்துறையுடைய அமைச்சர் எங்க போனார் சொல்லி தெரியல. சவால் விடுறீங்களா? கண்டிப்பாக சவால் விடுகிறேன். ஒரு சாதாரண பக்தர்கள் ஏறும்போதோ அல்லது பாஜகவினுடைய முக்கிய மந்திரிகள் அங்கே போகும்போதோ அல்லது பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் எங்களுடைய எச்சாரை போன்றவர்கள் ஒரு பக்தனாக ஒரு ஆன்மீக ஒரு இளவரசனாக அங்கே மக்களை திரட்டி கொண்டு அங்க போய் வழிபாடு செய்யும் போது போகும்போது தடுத்த இந்த தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை, காவல்துறை, ஏவல் துறை இன்றைக்கு எங்களுடைய பாரத பிரதமர் ஒரே ஆளா போறார், சிங்கிளா போறார், ஒன் மேன் ஆர்மியா போறார். முடிஞ்சா நீ தடுத்துப்பார், என்ன ஆக போறீங்கன்னு பார். ஏன்னா அந்த பயத்துலதான் இன்றைக்கெல்லாம் ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாட்டினுடைய மக்கள் நலனை கருதி இந்த தீய சக்தி குறிப்பாக அவருடைய வேண்டுதல் எல்லாம் இதுவாதான் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரகாசமான தீபத்தை அங்க ஏற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா மதுரை முழுவதும் ஒரு போஸ்டர் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து கோ பேக் மோடி, இங்க வராதிங்க, மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர் ஒண்ணு ஓட்டி இருக்கு. அது யார் ஓட்டுறது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூலி ஆட்கள் ஓட்டுவார்கள். கோ பேக் மோடின்னு சொன்னா போயிடுவார் அவரு. இதுக்கு ஒரு கேவலமான அரசியல், கீழ்த்தரமான அரசியல். இங்க பாருங்க, தொட்டில பிள்ளைய கிள்ளிய விட்டுட்டு நீங்க வந்து அதை ஆட்டமும் செய்றீங்க.
பாரத பிரதமர் எதற்காக வருகிறார்? 2 விஷயத்துக்காக வருகிறார். மூணாவது வந்து அது திருப்பரங்குன்றம், அங்க இருக்கிற 6 படை வீடுகளிலே ஒன்றான அவர் எங்க போனாலும் கண்டிப்பாக தேவபக்தி உள்ளவர், தன்னுடைய தெய்வத்தை கண்டிப்பாக அவர் வணங்குகிற ஒரு கோட்பாட்டை உடையவர். திருப்பரங்குன்றம் 3வது இஷ்யூவா இருந்தா கூட இங்க வந்து நாட்டு மக்களுக்கு ரயில்வே துறையில சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ரீதியாக அந்த ரயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். 2வது எய்ம்ஸை அந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். எய்ம்ஸ் வரவில்லை என்று சொல்லி ஒட்டின அதே மதுரை மாநகரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூலிக்காரர்கள், ஏவல் துறைகள், காவல்துறைகள் அல்லது திமுகனுடைய அந்நிய கைகள் எல்லாம் ஒட்டினார்கள் எய்ம்ஸ் வரவில்லை என்று சொல்லி. செங்கல் இங்கே இருக்கிறது, எய்ம்ஸ் எங்கே என்று சொல்லி ஒட்டின காலமெல்லாம் போய் இன்றைக்கு அப்படியே ஏதாவது முட்டாள்தனமாக செய்வோம் என்று சொல்லி இந்த திமுக இன்னும் முட்டாள்தனமாக தான் செய்து கொண்டிருக்கிறது. கோ பேக் மோடி என்று சொன்னால் அவர் ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வந்து விட்டார், புதுச்சேரியில் தான் இருக்கிறார். இங்கிருந்து வருவதற்கு என்ன ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க போயிட போறாரு. ஆகவே அவர் நீ கோ பேக் மோடின்னு போஸ்ட் விட்டா எய்ம்ஸ் போய்விடுமா அல்லது நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் போய்விடுமா? முட்டாள்தனமான அரசாங்கத்தை இன்னும் 20 நாள்ல 25 நாள்ல முடிய போகுது. இன்னும் முட்டாள்தனமான செய்தியினுடைய விளம்பரத்தையும் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. காவல் அதிகாரிகள் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த 2.5 வயது குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த குழந்தை இறந்து இருக்கிறது. இதுல 75 நாட்கள் கழித்து இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவருடைய பெயர் கலைஞர் என்கிற பெரிய நாயக்கம் அப்படிங்கிற ஒரு திமுககாரன். 75 நாட்களுக்கு பிற்பாடு சிறு பிள்ளை 2 வயது குழந்தை கற்பழித்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை, அவலநிலையான ஒரு காரியம். இவனுங்க முடிச்சிட்டு போறானுங்களே, அப்போ கூட ஒழுங்கா இந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு போக மாட்டானுங்க திமுக காரனுங்க. 2 வயசு சிறுமியை கூட அப்படி ஒரு காமத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அதை மாத்திரம் இல்ல, 75 நாட்களுக்கு பிற்பாடுதான் எஃப்ஐஆரே போடுறாங்க, விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. நீங்க அதையா பாக்குறீங்க? கே நேருவுக்கே கோர்ட் வந்து முன் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லுது. பாராளுமன்றத்துல நம்ம இன்ப துறை எம்பி என்று சொல்லி நினைக்கிறேன், அவரும் வந்து பாராளுமன்றத்துல குரலை எழுப்பி கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு ஈடியில வந்து நம்ம ராகுல் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. டேவிட்சன் ஆசீர்வாதத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இது வெக்கக்கேடான செயல். எப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு அடிமட்ட தொண்டனையும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனையும் இன்றைக்கு தப்பிதத்திலிருந்து காப்பாற்றுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. அவன் வந்து ஒரு தொண்டன், அவன் பேர் கலைஞர் என்று சொல்லி வைத்திருக்கிறேன். அதே தொண்டனாக இருந்தவன் தான் கே என் நேரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கோடி தன்னுடைய தம்பியினுடைய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல இருந்து எத்தனையோ லட்சம் கோடிகள் இன்றைக்கு வந்து ஊழல் செய்திருக்கிறார். கோர்ட் முன் வந்து அவருக்கு வந்து எஃப்ஐஆர் போட சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, எஃப்ஐஆர் போட சொல்லுது. உன்னை எஃப்ஐஆர் போடல. ஈடியினுடைய இயக்குனர் இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் வந்து தப்பித்து விடுவோம் என்று சொல்லி, ஏன்னா முட்டாள்தனமான ஒரு காரியத்தை இன்னைக்கு திமுக வந்து செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 20 நாள் 25 நாள்கள் தான் இருக்குது. டேவிட்சன் ஆசீர்வாத் தூக்கி நீங்க லஞ்ச ஒழிப்புல போட்டா அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாரா? உங்களை காப்பாத்திருவாரா? இதுல முக்கியமாக மாற்றுவது யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கே நேருடைய விஷயத்துல டைரக்டா மாற்றுறார். என்று சொன்னால் கவி பிரசாத் என்று சொல்லி நினைக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர்ல எல்லாத்தையும் உள்ள வராங்க. யார் போனை வந்து எடுத்தா யார் போன்ல இருந்து கரெக்டான ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைக்கும் என்று சொல்லி இடி உள்ள புகுந்து தன்னுடைய போன் எடுக்கிறாங்க. அந்த போன்ல வந்து டைரக்டா சபரிசரனுக்கு அப்பாயின்மெண்ட் எப்ப போகணும், அதுவும் இல்லாமல் முதலமைச்சருடைய மனைவி எப்ப பார்க்கணும் என்பதையெல்லாம் அந்த தன்னுடைய பிஏ வந்து கரெக்டாக அந்த வாட்ஸ்அப்ல அந்த போன்ல வந்து உள்ள பதிவாகிறதெல்லாம் துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்து நேரடியாக பண பரிவர்த்தனை. அதாவது கே நேரு அவர் மாத்திரம் ஊழல் செய்யவில்லை. அதாவது இந்த தன்னுடைய தலைமை கழகத்துக்கான ஒரு ஃபண்டை வந்து அவங்க வந்து கொடுக்கறாங்க. அதாவது லஞ்சமா இல்லாம ஒட்டுமொத்த குடும்பம் கே நேரு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. மீறி வந்து தலைமை கழகத்தின் ஃபண்டாக கொடுக்கும்போது அதை சபரிசலனுக்கும் டைரக்டா போகுது, தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போகுது. அது டைரக்டா முக ஸ்டாலினுக்கும். இப்ப தலைமை கழகம் ஃபண்ட்னா யாருக்கு போகணும்? தலைவருக்கு தான் போகும், அங்க இருக்கிற பொதுச் செயலாளருக்கு தான் போகும், கோபால குடும்பத்துக்கு தான் போகும். அப்ப கே நேரு அரெஸ்ட் பண்ணும் போது 2வது குற்றவாளி யார் என்று சொன்னால் தமிழகத்தின் முதலமைச்சர், எக்ஸ் முதலமைச்சராக ஆக போகிறவர், எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக 20-25 நாள்ல நீங்க தப்பிக்க வைப்ப. அதாவது எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. டேவிட்சன் ஆசீர்வாதம் தன்னுடைய குடும்பத்துக்கும் கோபால குடும்பத்துக்கும் ஏடிஜிபியா இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து குப்பை போட்டு இருந்தாரு, உங்களுக்கு சால்வ் எடுத்தாரு, உங்களுக்கு முறவாசம் செய்தாரு, இவரை தூக்கி வந்து அங்க ஆபத்து வர போதுன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புல போட்டாலும் இன்றைக்கு இயக்குனர் உள்ளே வந்து விட்டார். தேர்தல் கமிஷன் போர்டு கண்டிப்பா கையில் எடுத்துட்டோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க யாரெல்லாம் போட்டீங்களோ எல்லாத்தையும் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக
எல்லா ஆபீஸரும் நீங்க மாத்தோம். 20 நாளைக்கு தான் இந்த ஆபீஸ் இருக்கலாம், 20-25 நாளுக்கு தான் இவங்க போட்ட ஆபீசர்கள் சீட்டிங்ல இருப்பாங்க. ஆகவே கண்டிப்பாக சொல்லுகிறேன், அந்த கேடுகட்ட ஜென்மமா இருக்கின்ற அந்த கலைஞர் என்று பேர் வைத்து, கலைஞர்னு பேர் வச்சுங்களா வந்து திருடனா, காம கொடூரனா, 5 பொண்டாடிக்காரனா, சின்ன பசங்களுக்கு கற்பழிக்கிறனா, அதே போலதான் இந்த 2 வயசு பொண்ணையும் இந்த கலைஞர் என்ற பேர் வச்சுவன் காமத்தின் உச்சத்துல போய் ஒரு கொடூரமான செயலை செய்திருக்கிறான். அவனை எல்லாம் வந்து எப்படி சொல்றது, அறிவாலயத்தின் வாசல அறிவாலயத்தையும் கொளுத்தணும், இவங்களையும் கொளுத்தணும். ஆகவே இவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த ஏவல் துறை, காவல்துறை எப்படி 75 நாட்கள் விட்டது என்று சொல்லி தெரியவில்லை. அது ஒரு வெட்கக்கேடான, காவல்துறை கைகள் கட்டி போடப்பட்டிருக்கிறதா அல்லது உண்மையாகவே இவர்கள் கோபாலபுரத்தினுடைய ஏவல் துறையாக இருக்கிறார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அரசியலுக்கு தேவையற்றவராக பன்னீர் மாறிவிட்டார், அதனால் வந்து மக்கள் அவரை எடுத்துக்கொள்ளவில்லை பெரிதாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து மக்கள் தேர்தலில் ஓட்டு போட்டு அவர் வந்து எலெக்ட் பண்ணல. அவர் வந்து 3 முறையும் நியமன முதலமைச்சர் தான், செலக்டட் முதலமைச்சர் தான். எடப்பாடியும் அவரும் செலக்டட் முதலமைச்சர் தான் ஒரு வாட்டி. ஆனா 2வது முறை அவர் வந்து தேர்தலில் நின்று தேர்தலை எதிர்கொண்டு தோற்றவர், அதை மறக்க முடியாது. ஆனால் 3 முறை நியமனம் வாரியாகத்தான் முதலமைச்சராக இவர் வந்தார். அந்த வகையில பார்க்கும்போது நேற்று கூட பேட்டியில் சரியா பார்த்தேன், நாங்கள் தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக மாற்றுவேன்னு சொல்லியிருந்தா ஒரு முதலமைச்சருடைய வாயில ஒட்டுமொத்த கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய மக்கள் மீது இருக்கின்ற அக்கறையான ஒரு கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் இவர் சொல்வது தேனியை திமுகவின் கோட்டையாக மாற்றுவேன். அப்ப ஒரு கான்செப்ட் என்னன்னா ஒரு சிறிய லெவல் தான், ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தான் இருக்குது. அந்த ஆல்ரெடி தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போலதான் மக்கள் நீதி மையத்துல மகேந்திரன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திமுக போனாரு. அதுக்கு பின்னாடி யார் போனது? கோபாலபுரத்தினுடைய வாட்ச்மேனா கமலஹாசன் போயிட்டாரு. அதே போலதான் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னாடி போறாரு, ஓபிஎஸ் வாட்ச்மேனா பின்னாடி போறாரு. வித்தியாசம் 2 பேருக்குமே வந்து திமுகவிலே ஒரு போர் மூண்டதாக ஒரு தகவல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. இவர் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில இல்ல, அவர் அதிமுகவில இருந்து எடுக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டு காலம் ஆயிடுச்சு. நடுவுல வந்து இந்த தமிழக மீட்பு போர்னு வச்சாரு, அப்புறம் அம்மா சமாதியில போயிட்டு வேற ஏதோ இயக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ நடைப்பயணம் அதெல்லாம் செட்டப்லாம் பண்ணாரு. அப்ப கூட வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களோ இல்ல அங்க இருக்கிற உறுப்பினர்களோ இல்ல முன்னாள் முதலமைச்சரோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இவர் எப்படி இருந்தாலும் அன்றைக்கே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி கேமராமேன் இருக்கிறாரு, அவருக்கு எடுத்த உடனே ஒரு தெரியான நல்லா பழகினாதான் இயல்பா பேச முடியும். நீங்க பாருங்க, பொக்கே கொடுக்கும் போது ஒரு இவர்களுக்குள்ளா என்ன நட்புறவு இருந்திருக்கும் என்பதை வந்து நம்ம கிளியரா பாத்துருக்க முடியும். கட்டி பிடிக்கிறாரு, சிரிக்கிறாரு, போறாரு, வராரு. என்னதான் முக்கியமான அமைச்சர்கள் யாரும் பெரிதாக ஐ பெரியசாமி வந்து அதை தவிர்த்து விட்டார். ஐ பெரியசாமி கண்டிப்பாக வரல. இதுல பாருங்க, இது மிகப்பெரிய துரைமுருகன் அந்த இடத்துல இருந்தாலும் மற்ற கட்சியில இருந்து வரவன் விபச்சாரினும் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படிதான் வந்து அதுவும் ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இரும்பு பெண்மணியால் அமர வைக்கப்பட்டவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டு துரைமுருகன் அம்மையாரை சேரையை பிடித்து வைத்தார். கூடவே இருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். இந்த காரியத்தெல்லாம் பார்த்து எப்படி இவர்கள் அறிவாலயத்துக்கு செல்கிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விகள். செங்கோட்டையன் அவர்களே வந்து அதை தவறு அப்படிங்கறத தாவேகாவிலும் அம்மையார் அவர்களுடைய படத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா இது செங்கோட்டையனே எவ்வளவு மேல் நினைக்கிறேன். நீங்க நான் என்ன சொல்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் ஒரு 10 பேரை வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை வந்து நீங்க இருங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி வண்டோட்டி ராமச்சந்திரன். ஆமா, வண்டோட்டி ராமச்சந்திரனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொன்று, இந்த கோபாலபுர குடும்பத்தினுடைய தலைவர் என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வந்து ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து நடத்துல விட்டுருவாங்க. இதைதான் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடரான ஒரு காரியம் நடக்க போகிறது பாருங்கள். இது என்ன, இந்த எலெக்ஷன் தேதி முடிகிற வரலாம் உங்களை கூட வச்சிருப்பாங்க. இது மிகப்பெரிய சரிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கும் உள்ள இருக்கிற தொண்டர்களுக்கும். தலைமை வந்து இவர் வந்து மு.க. ஸ்டாலின், அதாவது ஒரு நாள் நியூஸுக்காக 2 நாள் நியூஸுக்காக முன்னாள் முதலமைச்சர் வந்து விட்டார் என்பதை போல மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளுக்குள்ள இனிமேல் தான் ஒரு ஆட்டமே, அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையை கண்டிப்பாக நடக்க போகிறது. நீங்க பாருங்க, இஸ்ரேல் ஈரான் போர் வந்து நம்ம எல்லாருமே இவ பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இதுல சென்னையில இருந்து கூறப்பட்டது
தமிழர்களை காப்பாற்ற துபாய்க்கு புறப்பட்ட தமிழக அரசு பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்னது தெரிஞ்சே இந்த மாதிரியான ஒரு விளம்பரம் நடக்குதா இல்ல தெரியாமல் நடக்குதா? இவங்க கூமுட்டிலையும் மகா பெரிய கூமுட்டிங்க. இது எப்படி சொல்வது என்று சொல்லி தெரியும். தமிழர்களை காப்பாற்ற துபாய்க்கு சென்ற அரசு பேருந்து. துபாய்க்கே பாருங்க, இப்ப துபாய்க்கே சென்னையில இருந்து துபாய்க்கே பேருந்து விட்டுக்கிறாங்களா? இது கடல் தாண்டி போதா? கடல் உள்ள சுரங்க பாதை போட்டிருக்காங்களா? இல்ல அந்த அந்த பேருந்துக்கு ரக்கை இருக்கிறதா? பிளைட்டே இன்னைக்கு இப்ப வர நியூஸ் பாத்தீங்களா, துபாய், அபிதாபி, இப்படி சவுத் அரேபியன் போற வானூர்தி எல்லாம் இன்னைக்கு கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பஸ் ஸ்பெஷலா விட்டுக்கிறாங்க பொழுது. ஆகவே நாட்டு மக்கள் நல்லா கவனிங்க. அறிவாலயத்துக்கு வாசலுக்கு வந்தா துபாய்க்கு போனா அறிவாலயத்து வாசல்ல, அதுவும் பெண்கள் துபாய்க்கு போனோம்னா இலவசமாக துபாய்க்கு அறிவாலயத்து வாசல்ல ஒரு 3 நாளைக்கு கண்டிப்பாக இலவச பேருந்து விடுறாங்க. அதே நாட்டினுடைய பெண்கள் அறிவாலயத்துக்கு வாங்க, துபாய்க்கு பாஸ்போர்ட் எல்லாம் போலாம். இப்படிப்பட்ட முட்டாள் பசங்க முதலமைச்சரா இந்த தமிழகத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் 20 நாள் 25 நாள் எப்படிதான் போகும் என்று சொல்லி தெரியவில்லை. இவங்களுடைய விளம்பரத்துக்கு எப்படியாவது, அதாவது வாயில ரொம்ப அசிங்கமா தான் வருது, பேசலாம்னு நினைக்கிறேன், வேணாம். பிணத்துல கூட இவங்க விளம்பரத்தை உருவாக்குகிற ஒரு மகா பெரிய திமுகவினுடைய ஆட்சியாளர்கள். ஆனா இவர்கள் கலைஞர்களை போல, கலைஞர் விளம்பரத்தை தாண்டி, அதாவது கலைஞருக்கு விளம்பரம் பிடிக்காது. இவர் பேசுவதுதான் விளம்பரமாக மறுநாள் காலையில செய்தி. இவர் ஒரு வார்த்தை 2 வார்த்தை நெய்யாண்டியாக வெக்கனையாக பேசினதெல்லாம் அதை மறுநாள் காலையில நம்ம சிரித்துக்கொண்டே பேசலாம், சிந்திக்கலாம். ஆனா இவர்களுடைய பிழைப்பே காகிதம் தான். இவருடைய பிழைப்பே பரவாயில்ல. ஆமா, எங்களுடைய அண்ணாமலை தான் சொல்லுவாரு, டாய்லெட் பேப்பர்னு வரும், டாய்லெட் பேப்பர்னு வரும், முரசொலியும் சொல்லுவாரு, இவர்களையும் சொல்லுவார். அப்படியே இவருடைய பிழைப்பே காகிதம் தான். காலையில எழுந்து பார்த்தா நாம் நியூஸ் படிக்கிறோமோ இல்லையோ, வெளியே வந்து பார்த்தா சவுத்துல விளம்பரத்தினுடைய அரசியல், பொம்மை மனிதனுடைய படங்கள், இவங்க மூஞ்ச பார்த்தாலும் பொழப்பு ஓடாது, எந்த காரியம் நடக்காது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிரிச்சாலும் சிந்திக்கணும், சிரிக்கக்கூடிய துபாய்க்கு பேருந்தை விட்டு இருக்கக்கூடிய, ஒருவேளை இவங்க தோத்து போயிடும் என்று சொல்லி துபாய்க்கெல்லாம் அறிவார்த்திலிருந்து போயிடுறாங்க, சரியா தெரியல. அதுல கண்டக்டரா ஓபிஎஸ் கண்டிப்பா இருப்பாரா இல்ல டிரைவரா இருப்பாரான்னு சொல்லி தெரியவில்லை. இப்படிப்பட்ட விளம்பரத்தை எல்லாம் மக்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். 2026 சரியான தீர்ப்பை தருவார்கள். கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆகிறார். இன்றைக்கு எங்களுடைய பாரத பிரதமர் அதற்கான பிரச்சாரமான ஒரு ஆணியை மதுரையிலே போடும்படியாக வந்திருக்கிறார். இன்றைக்கு இரவு தொகுதி பங்கீடு நடக்கிறது. மதிப்புக்குரிய ஃபீஸ்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தமிழகம் இனிமேல் இருந்து உற்று பார்க்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன்.